ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த பகுதிக்கு என்னுடைய உறவினர் வீட்டுக்கு வந்திருக்கும் போது நீங்க அந்த ஏழு திருச்சபையில நீங்கள் பேசினதை நான் கேட்க வந்திருந்தேன். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று அவங்க சொன்னது மட்டும் இல்லை, அந்த வருஷத்துல நான் என்ன பேசினது அவங்க சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அவங்க சொன்னாங்க, நீங்க ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து பேசுனீங்க, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படுகிற தலைப்புல பேசுனீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் அது பலனற்று போகாது. எத்தனை ஆண்டுகளும் அது நமக்குள்ளே ஊன்ற கட்டப்பட்டு அதற்கான பலனை கண்டிப்பாக ஒரு நாள் அது என்ன செய்யும், கொடுக்கும். அதுல எனக்கு ஒரு பெரிய இந்த மாதிரி சில நேரங்களில் சில கூடுகைகள்ல பலர் இடத்துல சொல்லுவாங்க, நானே மறந்து போயிருப்பேன். ஆனா அவங்க அந்த பாயிண்ட்ஸ் கொண்டு சொல்லுவாங்க, நீ என்னெல்லாம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல கடவுள் அவருடைய வார்த்தையை நேசிக்கும் இடத்துல நம்மை வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த வருடத்தில் நம்முடைய முகாமனுடைய தலைப்பு என்ன? நம்ம நேற்று பார்த்தோம், தற்கால சூழலில் கிறிஸ்தவ குடும்பம். நேற்றைய நாளில் வராமல் இன்றைக்கு கூட்டத்திற்கு முதல் தடவையாக இன்னைக்கு காலையில் தான் நீங்க கூட்டத்தில் அட்டன் பண்றீங்கன்னா அந்த தலைப்பில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தற்காலத்தில் அல்ல, தற்கால சூழலில் கிறிஸ்தவ குடும்பம். இன்றைக்கு நாம் வாழ்கிற சூழலில் எவ்விதமாக என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை நிலைநிறுத்துவது, எவ்விதமாக எனக்கு எதிராக வருகிற சவால்களையும் எனக்கு எதிராக வருகிற போராட்டங்களையும் நான் மேற்கொண்டு கடவுளுடைய உத்தம சாட்சியாய் நான் விளங்குவது. அதை தான் நம்ம இந்த வருஷம் எடுத்திருக்கிறோம். அதை தான் நம்ம உங்களோட நேற்று ராத்திரியில என்னுடைய முதல் டாக் நான் கொடுத்தேன். நாம் வாழ்கிற சூழல் எப்படிப்பட்டது? அது சாதாரணமான சூழலா, அல்லது போராட்டங்கள் நிறைந்ததா, அல்லது சாதகமானதா பாதகமானதா? இந்த கேள்விக்கு நம்மிடத்தில் இருந்து வருகிற பதில் என்ன? நாம் வாழ்கிற சூழ்நிலை ஒரு சாதகமான சூழ்நிலை அல்ல, அது ஒரு பாதகமான சூழ்நிலை. அது ஒரு அமைதியான சூழ்நிலையா என்றால் இல்லை, அது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. நான் என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நிலைநிறுத்துவதற்கு நான் போராட வேண்டிய ஒரு கட்டத்திலே நான் இருக்கிறேன். அதன் நடுவில் சூழல்களின் மேல் பழியை சுமத்திவிட்டு என்னால் வாழ இயலவில்லை என்று சொல்வதால், சூழ்நிலைகளை மேற்கொண்டு நான் ஜெயம் பெற்றேன் என்று சொல்வதால், இதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற சவால். யார் ஒரு நாள் பரலோகத்தை அடைவார்கள்? சத்தமா 3 தடவை அல்லேலூயா சொல்றவங்க போவார்களா, அல்லது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் போவார்களா? நீங்க கூட என்ன பாக்குறீங்க, பரவாயில்ல 3 தடவை அல்லேலூயா சத்தம் போல இருக்கே அப்படின்னு. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க, நான் தான் அல்லேலூயா கேட்கறது கிடையாது. ஆனா அப்படியே தானே பழகிட்டோம். நம்ம சத்தம் போடுறதுலையும் ஆர்ப்பாட்டம் பண்றதுலையும் சூழ்நிலையின் அந்த சந்தோஷத்துல களி கூறுவதிலும் தான் நாம் இருக்கிறோமே தவிர, ஜெயம் கொள்ளும் வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புவதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படிதான் சொல்லி முடித்தார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்படிதானே முடியுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல எப்படி வருது வார்த்தைகள்? என்ன வார்த்தை வருது? those who overcome. இல்லையா? யார் ஜெயம் கொள்ளுகிறானோ அவன்தான் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தை அடைவான். அப்படியானால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, குடும்பத்தை ஒரு கிறிஸ்தவன் எப்படி புரிந்திருத்தல், கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவ
குடும்பத்தை குறித்த ஒரு புரிதல் எனக்கு இருக்க வேண்டும். நேற்று இரவு அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதலாவது என்ன பார்த்தோம்? குடும்பம் கடவுளினுடைய திட்டம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? குடும்பம் கடவுளுடைய தரிசனம். மூணாவது என்ன பார்த்தோம்? குடும்பம் கடவுளினுடைய தொடர்பு மையம், அதாவது அவருடைய பிரசன்னத்தின் உறவின் தொடர்பு மையமாக இருக்கிறது. அடுத்து என்ன பார்த்தோம்? குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் இறை ஒழுக்கத்திற்கான அடித்தளம். அங்குதான் ஒழுக்கங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறது. அடுத்து நாம் என்ன பார்த்தோம்? கிறிஸ்தவ குடும்பம் இறை மீட்பை தொடர்பு படுத்துகிற ஒரு குடும்பம். உலகத்திற்கு கடவுளுடைய மீட்பை கொண்டு செல்வதில் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கான பங்கு என்ன என்பதை குறித்து நாம் படித்தோம். இப்ப இந்த இரண்டாவது நம்முடைய டாபிக் நாம் வருவோம். நம்முடைய இரண்டாவது செய்தி, என்னவெல்லாம் பிரச்சனைகளை நாம் இன்றைக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளிலே நாம் அனுபவிக்கிறோம். குடும்பம் என்று நான் சொல்லும்போது தனிநபர் வாழ்க்கை அங்கே முதலாவது இடம் பெறுகிறது. நான் இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 பிள்ளைகள் தனிப்பட்ட விதத்தில் தங்கள் வாழ்க்கையை வீட்டிலேயும் சமுதாயத்திலேயும் அவர்கள் வாழ்கிறார்கள். நான் இருக்கிறேன்னா நான் இருக்கிற சூழ்நிலை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என் மனைவி அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம்தான் என்னது? கிறிஸ்தவ குடும்பம். அப்படியானால் அவரவர் இருக்கிற இடங்களிலே, அவரவர் வகிக்கிற ஸ்தானங்களிலே, அவரவர் இருக்கிற சூழ்நிலைகளிலே எவ்விதமாக ஒரு குடும்பமாக ஜெயம் பெற்று கர்த்தரை நாம் மேலே கொண்டு வருவது, இதுதான் எனக்குள் எழுப்பி இருக்கிற மிக பிரதானமான கேள்வி. இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் தங்கள் விசுவாசத்தை நிலைநிறுத்துவதில் எங்கெல்லாம் அவர்களுக்கு போராட்டங்கள் இருக்கிறது, அதை எப்படி நாம் மேற்கொள்ளலாம், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய கவனத்தை ஆதியாகமத்தின் புத்தகத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை முதல் அதிகாரத்தில் இருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை ஆங்காங்கே சில விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது 1வது அதிகாரத்திலிருந்து வரிசையா என்ன நடந்தது, அப்புறம் 2வது என்ன, 3வது என்ன, 4வது என்ன, அப்படி நம்ம போக போறதில்லை. குடும்ப வாழ்வுக்கு அல்லது என்னுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்ன குறிப்புகளை நாம் கையாள வேண்டுமோ அந்த வகையில நம்ம போக போறோம். ஒருவேளை நம்ம பின்னாடி இருந்து முன்னாடி போகலாம், நடுவில் இருந்து திரும்பி பின்னால வரலாம். இப்ப நீங்க அந்த சீக்வன்ஸை நீங்க பார்க்க கூடாது. மெசேஜ்ல எனக்கு வருகிற குறிப்புகளின் தொடர்ச்சியை மட்டுமே பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்ப நம்ம படிக்கிறது தலைப்பு சார்ந்த ஒரு செய்திகள். நம்முடைய தலைப்பை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக முதல் எனக்கு உணர்த்தப்படுகிற முதல் காரியம் என்ன? இறை மீட்பின் உறவை அனுபவித்தல் என்பது எனக்கு முதல் கொடுக்கப்படுகிற காரியமாகும். நம்ம எல்லாரும் சேர்த்து கூட ஒரு தடவை அதை சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். இறை மீட்பின் உறவை அனுபவித்தல். நான் என்ன விரும்புகிறேன் அல்லது திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற மீட்பின் உறவை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஐயா, நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான் நீங்க சொல்லக்கூடாது. நான் கிறிஸ்தவ பெற்றோருக்கு தான் பிறந்தேன், என்னை ஆலயத்தில் கொண்டு போய் தான் ஜெபித்தார்கள், நான் சின்னதிலிருந்தே ஆலயத்தின் சூழ்நிலையில் தான் வளர்ந்திருக்கிறேன். நான் நேற்று சொன்ன மாதிரி பிபிஎஸ் சண்டே ஸ்கூல் அல்லது வாலிபர் கூடுகை முகாம்கள், இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வடிவமைத்திருக்கிறேன். அதனால எனக்கு இதை பற்றி ஒன்றும் அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது. விசேஷமாக நான் இங்கு இருக்கிற வாலிபர்களையும் இளம் பிள்ளைகளையும் தான் நான் இப்பொழுது கவனத்தில் கொண்டு
இந்த குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இறை மீட்பின் உறவை அனுபவிக்கிறார்களா? அது என்ன இறை மீட்பின் உறவு? இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவருடைய நாமத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் கடவுளுடைய பிள்ளை. இந்த நிச்சயத்தையும் வாழ்க்கையையும் உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் எதை அனுபவிக்கிறீர்கள் அர்த்தம்? இறை மீட்பின் உறவை அனுபவிக்கிறீர்கள். நீங்க சண்டே கிளாஸ்க்கு எத்தனை வருஷம் போனீங்க? தட் டசன்ட் மேட்டர். நீங்க விபிஎஸ்ல எத்தனை வருஷம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? தட் டசன்ட் மேட்டர். விபிஎஸ்ல எத்தனை வருஷம் டீச்சரா இருந்திருக்கிறீங்க? அதுவும் பேச்சில்லை. சமீபத்தில் ஒரு போதகர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்னிடத்துல அவருடைய திருச்சபையில் போன மாதம் நடத்த போகிற விபிஎஸ் பற்றி என்ன பேசிட்டு இருந்தார். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊரில். நான் கேட்டேன், யார் எடுக்க போகிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவர் ஒரு சில வாலிப பிள்ளைகள் அவருடைய கரத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அவராலே வளர்க்கப்படுகிற பிள்ளைகள். ஸோ அவர் சொன்னார், அவங்க தான் எடுக்க போகிறாங்க. அதோடு சேர்த்து இன்னொரு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற 2 பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க, தமிழ் பேசும் பிள்ளைகள். அவங்க என்னோட தான் இருக்கிறாங்க பாஸ்டர், அவங்களும் எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க. நான் கேட்டேன், முதலாவது அந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அந்த விபிஎஸ் எடுக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிறாங்களே, ஆர்வமாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் மாறி முடிச்சார். நீங்களே பேசுறீங்களா அப்படின்னு ஒரு 3 பிள்ளைங்க தான் கூப்பிட்டாரு. 3 பேர் வந்து உட்காருங்க, கொஞ்ச நேரம் பாஸ்போர்ட்டை உட்காருங்கன்னு சொன்னார். நான் அப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டேன். 2 பிள்ளைகள் சொன்னாங்க, ஆமாம், நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு பிள்ளை மேலே முடிக்கிறார். அவர் சொன்ன, ஏமா உடனே எப்படி இல்லை, நான் இன்னும் அப்படி செய்யலை. அப்படி சொன்னது யார் தெரியுங்களா? ஒரு போதகருடைய மகள். அவள் ஒரு 17 வயதை கடந்த ஒரு பெண். பல வருடங்கள் அவள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் இருக்கிறாள். இந்த வருஷம் என்ன எடுக்க போறா? அவள் விபிஎஸ் எடுக்க போறா. ஆனா அவள் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை இன்னும் தன் சொந்த இரட்சகராக என்ன செய்வதில்லை. அவள் சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டதில்லை. மதம் சார்ந்த நிலையில நீ வாழ்வது வேறு, மனம் சார்ந்த நிலையில நீ வாழ்வது வேறு. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. யூ கேன் பி a religious person, அது வந்து எல்லாருக்குமே சாத்தியம்தான். பட் ரிடம்டிவ் பிளான்ல நீ இருக்கிறியா? கடவுளுடைய ரிடம்ஷன் பிளான்ல நீ இருக்கிறீங்களாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் அந்த குடும்பத்தில் நடந்தது. ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இருந்து நீங்க வந்து அதுக்கு கீழே இருக்கிற மேல இருந்து கூட படிச்சுக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்தில் இருந்து கீழே வருகிற வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது. நான் தைரியமா சொல்லுவேன், இங்க இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்ல இருந்து இளைஞர்கள்ல இருந்து எல்லாருக்கும் இந்த கதையா இந்த சம்பவம் தான். நம்ம என்னன்னு சொல்லி பழகிட்டோம், கதை. அந்த வார்த்தையை மாற்றிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? கதை என்ற வார்த்தையை மாற்றிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு என்ன செலுத்தினார்கள்? பலி செலுத்தினார்கள். காயினையும் அவனுடைய பலியையும் கர்த்தர் ஏற்கவில்லை, ஆபேலையும் அவன் பலியையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். பலி என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படவில்லை, காணிக்கை என்கிற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. நீங்க பாருங்க 3ஆவது வசனத்துல, சில நாள் சென்ற பின்பு காயின் தன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம், இல்லையா? அடுத்த வசனத்துல, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை என்ன கொண்டு வந்தான்? அவன் என்ன செய்தான்? கொண்டு வந்தான். அவனையும் அவன் காணிக்கையையும், காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் ஏற்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் ஏற்றுக்கொண்டார்.
காணிக்கை என்கிற வார்த்தையை எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த ஆசிரியர் கையாளும் போது அதுக்கு என்ன வார்த்தை அவர் பயன்படுத்துறார் நீங்க பாருங்க. 3வது வசனத்தை நீங்க படிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிங்க. விசுவாசத்தினாலே நாம் அடுத்த வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய காணிக்கையினுமா பலியினுமா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. காணிக்கையே பலியா? பலி. அங்க ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? காணிக்கை என்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பலி. சரிங்களா? காணிக்கை என்கிற வார்த்தையை பலி என்கிற வார்த்தையோடு நீங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ எனக்கு பிரியமானதை கொண்டு வந்தாங்க வைத்தேன் அப்படின்றது அர்த்தம் அல்ல. கர்த்தர் விரும்பின விதத்திலே அந்த காணிக்கை, அந்த பலி இருந்ததா? அதான் நம்ம வாசிக்கிறோம். காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை அவன் செலுத்தினான். காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். பொதுவாகவே சொல்லப்படுகிற ஒரு விளக்கம் என்னவென்றால், காயினுடைய பலியிலே ரத்தம் சிந்தப்படவில்லை, ஆபேலுடைய பலியிலே ரத்தம் சிந்தப்பட்டது. அதுதான் தேவனுடைய முறை. பலி செலுத்த வருகிறவன் அவனுடைய பலியிலே என்ன சிந்தப்பட வேண்டும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இது யார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பா? ஆதாமும் ஏவாளும் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கணும். வேற வாய்ப்பே கிடையாது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இதை யார் சொல்லி கொடுத்திருக்கணும்? ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்திருக்கணும் இல்லையா? இதுதான் அந்த முறை. ஆதாம் ஏவாள் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டதை தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனா இங்க ஒரு வார்த்தையை கவனிக்கணும். காயினுடைய பலியை ஏற்கவில்லை என்பதற்கு முன்பதாக காயினை கர்த்தர் ஏற்கவில்லைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, ஆபேலுடைய கனியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்பதை விட காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு முன்பதாக என்ன வார்த்தை முக்கியம்? ஆபேலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். நீங்க இந்த வார்த்தையுடைய அழுத்தத்தை கவனிச்சீங்களா? காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் காயினையும், இதுதான் வித்தியாசம். இப்ப முதல்ல என்னுடைய பலிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் யார் அங்கீகரிக்கப்படணும்? நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவில் அங்கீகாரம் உள்ள ஒரு உறவு இருக்க வேண்டும். ஏதோ நான் தானே பலி செலுத்தினேன், நான் தானே கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்றது முக்கியம் அல்ல. அந்த பலிக்கு பின்னால் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதுதான் முக்கியமாக பார்க்கப்படுகிற விஷயம். நான் கிறிஸ்தவ பையன், நான் கிறிஸ்தவ பிள்ளை, என் பேர் டேனியல், என் பேர் மேத்யூ, என் பேர் லூக், என் பேர் மேரி, என் பேர் ரோஸ்லின், இப்படி சொல்றது முக்கியம் அல்ல. நான் ஒரு கிறிஸ்தவ சர்டிபிகேட் தான் கையில வச்சிருக்கிறேன். எனக்கு கிறிஸ்தவன் தான் சர்டிபிகேட் இருக்கு. நான் சமுதாயத்தில் கிறிஸ்தவன் என்று தான் அறியப்படுகிறேன். கழுத்தில் ஒரு சிலுவையை சில நேரத்தில் சேர்ந்து நம்ம பசங்க மாட்டிக்கிறாங்க. அது எதுக்கு மாட்டுறாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க மாட்டிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள் போட்டுக்கிறாங்க. ஸோ எப்படியோ அவங்களுடைய ரிலீஜியனை அவங்க காட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ விஷயம் எங்கே இருக்கிறது? இந்த மாதிரி விஷயங்கள்ல இல்லை. கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட உறவு உனக்கு அவருடன் இருக்கிறதா? இதுதான் முக்கியம். அதுதான் இறை மீட்பில் உன்னை இணைக்கும். அதுதான் இறை மீட்பின் அன்பிலே உன்னை கொண்டு வரும். நிறைய குடும்பங்கள்ல கணவன்மார்கள் ரட்சிக்கப்படாத கணவன்மார், ஆனா அவங்க கிறிஸ்தவத்துக்கு நல்ல ஆதரவாளர்கள். ஆலயத்துக்கு குடும்பத்தை அனுப்பி விட்டுருவாங்க, அவங்க வரமாட்டாங்க. அவங்க எல்லா காரியங்களிலும் ஊக்கமாக காணிக்கை கொடுப்பார்கள், ஆனால் அவங்கள கொடுக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியம். இப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், தனிப்பட்ட மனிதனும் இறை மீட்பின் உறவை அனுபவிக்க
இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையா? கடவுள் என்னை அங்கீகரிப்பாரா? என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழும் விதங்களை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? இதுதான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அதுக்கு வெளியில நம்ம என்ன செய்யறோம்ன்றதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறதே இல்லை. அதெல்லாம் ரெண்டாவது. நீங்க இன்னமும் செய்யுங்க. சண்டே ஸ்கூல் எடுங்க, பிபிஎஸ் எடுங்க, ஊழியத்துக்கு வாங்க, நல்ல இசைக்கருவிகள் வாசிங்க, இதெல்லாம் வேணும் நமக்கு. நம்முடைய சபையில இப்படி வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எழுப்பி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். அதான் சந்தோஷமான ஒரு காரியம், மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆனால் அடிப்படையில உனக்கு கடவுளோடு ஒரு என்கவுண்டர் இருக்கா? டு யூ ஹேவ் a personal encounter இருக்கா? அந்த கேள்விக்கு உனக்கு பதில் இல்லைன்னா இந்த கூட்டத்தில் முடிவு சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை நீர்வார், என்னை சமூலமாய் நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் உம்மை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய நாமத்தினாலே என் பாவங்கள் என்ன செய்யணும்? மன்னிக்கப்படணும். நான் தேவனுடைய பிள்ளையாக என்னை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன். இப்படி சொல்லிட்டு நீங்க இந்த கூட்டத்தை விட்டு அது பெரியவங்களோ சின்னவங்களோ நீங்க போவீங்கன்னு சொன்னா அதுதான் சந்தோஷமான குடும்பம். இல்லைன்னா நம்ம சொல்லிக்கலாம் நிறைய விஷயத்தை, நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், எல்லாம் சரிதான். இறை மீட்பின் உறவை நாம் அனுபவிக்கிறோமா? இதுதான் நம்ம போகிற இடங்கள்ல நம்மளால கிறிஸ்துவை சான்றளிக்க முடியாத ஒரு நிலைக்கு நம்மை தள்ளுகிறது. உலகத்தாருடைய காரியங்களுக்கு நம்ம இழுத்து கொண்டு போய்விடுகிறது. ஆரம்பத்தில் எல்லாமே ரொம்ப சரியாத்தான் இருக்கிறோம், ஆனா காலப்போக்கில் இழுக்கப்பட்டு விடுகிறோம். காரணம் என்ன? எனக்குள்ள அந்த தனிப்பட்ட அனுபவம் இன்னும் எனக்கு இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா, இயேசு என் இரட்சகர் என்று நான் சொல்லுவேன். என் மனசாட்சி சொல்லும் இயேசு என்னுடைய இரட்சகர், அவருடைய நாமத்தினால் என் பாவங்கள் எனக்கு அது 3 வயசுல நடக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 5 வயசுல நடக்கலாம், தப்பு இல்லை. 8 வயசுல நடக்கலாம், அது 40 வயசுல நடக்கலாம், 18 வயசுல நடக்கலாம், 80 வயசுல கூட நடக்கலாம். நடக்கணும் கண்டிப்பா. அது இன்னைக்கே நடக்கும். அதான் காரியம் இல்லையா? இதுதான் இந்த குடும்பம், இந்த நம்ம குடும்பத்தில் இருக்கிற சவால்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நாங்க யாரு? நாங்க கிறிஸ்தவர்கள். ஆனா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவை இரட்சகராக தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இருக்கா? சொல்லுங்க. இல்லையா? நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எந்த தப்பு தண்டாவுக்கு போக மாட்டாங்க. அவங்க உண்டு, வீடு உண்டு, படிப்பு உண்டு, அல்லது காலேஜ் உண்டு, வேலை உண்டுலாம் இருப்பாங்க. ஊழியத்துக்கெல்லாம் ரொம்ப ஆதரவாக தான் இருப்பாங்க. எல்லா காரியங்களும் சர்ச்சில் போய் முன்னாடி நிற்பாங்க. ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்வு கடவுளுடன் இணைக்கப்பட்டதா? காயினையும் ஆபேலையும் முதல் ஆண்டவருக்கு யார் தேவை? சொல்லுங்க. காயினுடைய காணிக்கை அல்ல, காயினுடைய காயின் தேவை. ஆபேலுடைய காணிக்கை அல்ல, யார் தேவை? ஆபேல் தேவை. நீ முதல்ல ஆண்டவருக்கு வேணும். இல்லாட்டா இந்த முகாம் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்வை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். இரண்டாவது, இறை வார்த்தையின் கட்டுப்பாட்டில் இயங்குவது. இறை வார்த்தையின் கட்டுப்பாட்டில் இயங்குவது. கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையில் மையம் கொண்ட ஒரு வாழ்க்கை நிலை. நம்மளால அங்க சென்றாக முடியும். ஐயா, எங்க வீட்டுல பைபிள் இருக்குதுன்னு சொல்றது இதுக்கு பதில் கிடையாது. அல்லது எங்க வீட்டுல எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்துல ஆளுக்கு ஒரு பைபிள் நாங்க வச்சிருக்கிறோம்னு சொல்றதும் இதுக்கு பதில் அல்ல. நான் கேட்கிறது, இறை வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறதா? அது உன்னை கண்ட்ரோல் பண்ணுதா? அதோட இணைஞ்சு நீங்க போறீங்களா? இன்னைக்கு இறை கடவுளுடைய வார்த்தையை நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்படி பாவிக்கிறார்கள்? நிறைய பேருக்கு இது என்ன புஸ்தகம் சொல்லுங்க? இது மந்திர புஸ்தகம். நீங்க சொல்றீங்க வேத புஸ்தகம். ஆனா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன புத்தகம் சொல்லுங்க? மந்திர புத்தகம். நைட்ல கெட்ட சோப்பனம் தான் எடுத்து நெஞ்சு மேல வச்சுப்பாங்க.
எங்க பைபிள் எடுப்பதில்லை. யாருக்காவது பிசாசு பிடிச்சா அவன் தலைமையில கொண்டு போய் என்ன செய்வாங்க? முதல்ல நம்ம தேடுறது எதைத்தான்? பைபிள் எடு. ஒண்ணு இவனுக்கு பிரச்சனை வந்தா இவன் தலைமையில வச்சிருவான், இல்லைன்னா அடுத்தவனுக்கு பிரச்சனை வந்தா அடுத்தவன் தலைமையில கொண்டு போய் வைப்பான். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒண்ணு நடக்கணும். இந்த வார்த்தை அனுதினமும் உனக்குள் போக வேண்டும், அதிலிருந்து நீ வளர வேண்டும். அதுதான் கட்டுப்பாடு. இப்ப இங்க என்ன நடந்தது? ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் நம்ம அதான் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டது. அங்க ஆதாமோட தான் பேசுறாரு, ஏவாளையும் சேர்த்துக்குவோம். 1ஆம் அதிகாரத்துல நான் நேரே சொன்னேன், அங்கே தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசினார். 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசினார். ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் தொடர்பு கொள்வதற்கு மையமாக வைத்திருந்தது என்னவென்றால் உரைக்கப்பட்ட வார்த்தை, ஸ்போக்கன் வேர்ட். சொல்லுவாங்க உனக்கு அப்பப்ப அப்படியா டெய்லி வந்து நான் உங்களை அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு ஆண்டவர் சொல்லல. ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அப்படின்னா நீங்க அடுத்த நாள் போய் ஆண்டவரை இன்னைக்கு புசிக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அது ஏற்கனவே ஸ்போக்கன் வேர்ட். அதுலதான் நீங்க வளரணும், அதுலதான் நீங்க வாழணும். இறைவார்த்தையின் கட்டுப்பாட்டில் இல்லாத குடும்பங்கள், வாக்குத்தத்தங்களுக்காக மாத்திரமே வேதாகமத்தை படிக்கிற குடும்பங்கள் அல்லது தனிநபர்கள். நம்ம பைபிள்ல அதிகமாக படிக்கப்படுவது எந்த பகுதி தான்? வாக்குத்தத்தங்கள் அடங்கிய பகுதி தான், இல்லையா? அப்படிப்பட்ட செய்திகளை தான் நாம் கேட்க விரும்புகிறோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், தாராளமாக இந்த கேள்வியை கேட்கலாம். எத்தனை பேருக்கு தினந்தோறும் தனிப்பட்ட விதத்துல உட்கார்ந்து வேதத்தை படித்து தியானம் பண்ணுகிற பழக்கம் உண்டு? How many of you practice your personal devotional life? உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னா that doesn't matter. நீங்க எவ்வளவு பிஸியா இருக்கிறீங்கன்றதுக்கு கேள்வி கிடையாது. உனக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அமைதலாக வேத வசனத்தை படித்து தியானிக்கிற பழக்கம் இருக்கிறதா? ஆண்டவருடைய சத்தத்தை நீ வேத வசனத்தின் மூலமாய் கேட்கிறாயா? இன்னைக்கு இந்த வாரம் கொண்டு போய் வைக்கிற பைபிளை சர்ச்சு கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா? அதுக்குன்னு ஒரு செல்போன் வச்சிருப்போம் இல்லையா? அங்கே கொண்டு போய் வச்சிருவோம் பத்திரமா. வண்டியை கொண்டு போய் ஷெட்ல நிப்பாட்டின மாதிரி அங்கே கொண்டு போய் வச்சிருப்போம். இதில் வேற வீட்டில் இருக்கவங்க சட்டம் போடுவாங்க, பைபிள் அங்கங்க போடாது, அங்கே கொண்டு போய் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா அது அங்கிருந்து எடுக்கப்படாமலே இருக்கும். திரும்பி அடுத்த வாரம் வரும்போது என்ன செய்யறது? போய் அதை அங்கிருந்து எடுத்துட்டு வர வேண்டியது. சில பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து கூட பைபிளை படிக்கவே மாட்டாங்க, அது அப்படியே தான் இருக்கும். அப்படியே எடுத்துருவாங்க, அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. பிரிச்சு படிக்கிற பழக்கமே கிடையாது. வேத புத்தகம் என்பது உன்னுடைய மத அடையாளத்திற்கு அல்ல, அது உன்னுடைய உறவுக்காகத்தான். அதுதான் உன்னை வழிநடத்த வேண்டும், இல்லையா? இப்ப என்ன நடந்தது? கடவுளுடைய வார்த்தை ஆதாமின் குடும்பத்தில் கீழே தள்ளப்பட்டது, அல்லது 2ஆம் நிலைக்கு அது தள்ளப்பட்டது. வேண்டாம்னு சொல்லல, அவங்க டெலிபரேட்டா வந்து எனக்கு வேண்டாங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லல. கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், கடவுளுடைய வார்த்தையை தேவைன்னு நினைச்சாங்க. ஆனால் அது மட்டும்தான் தேவை என்று அவர்கள் நினைக்கவில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கடவுளுடைய வார்த்தை எனக்கு தேவைன்னு நினைச்சாங்க, ஆனா என்ன நினைக்கல சொல்லுங்க? அது மட்டும்தான் எனக்கு தேவைன்னு நினைக்கல. இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் சைட்ல சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அதுவும் எனக்கு தேவைன்னு அவங்க நினைச்சாங்க, இல்லையா? இப்ப அவங்கள பொறுத்த அளவுல சாத்தான் வந்து உருவாக்கின நிலை என்ன தெரியுங்களா? நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது நம்ம என்ன வாசிக்கிறோம்? 2வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம படிச்சுட்டே வர்றோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாத்தான் வந்து யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார்? ஏவாளோட பேசுறாரு, இல்லையா? அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தைக்கு எதிர் நிலைப்பாட்டை
கோட்பாட்டை அவன் உருவாக்குகிறான். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அப்படித்தானே வாசிக்கிறோம். ஆனா நம்ம இங்க என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவாய்னு கடவுள் சொன்னா இவன் என்ன சொல்றான்? புரியுதா உங்களுக்கு? கடவுளுடைய வார்த்தைக்கு எதிர்நிலைப்பாட்டை உருவாக்குவதுதான் சாத்தானுடைய எப்பொழுதுமே அவனுடைய கன்வீனியன்ஸ். தான் ஆண்டவர் ஒன்று சரின்னு சொன்னா அவன் இல்லைன்னு சொல்லுவான். தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் என்ன சொல்லுவான்? தேவனுடைய வார்த்தை சொல்லுவது மட்டுமே சரி, இல்லையா? அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? வசனத்தின் ஆரோக்கியத்திற்கு எதிரான ஒரு கோட்பாட்டை அவன் பேசுவான். ஆரோக்கியமான உபதேசம் ஒரு கோட்பாட்டை சொல்லுகிறது என்றால், கோட்பாடுனா டாக்டரின் அல்லது போதனை. ஆரோக்கியமான வசனம் ஒரு போதனையை கொடுக்கிறது என்றால் அவன் ஒரு போதனையை சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான்? நீங்க என்ன வாசிக்கிறீங்க? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். தேவனுடைய ஆரோக்கியமான வசனம் ஒரு கோட்பாட்டை சொல்லும்போது பிசாசு அதற்கு எதிரான ஒரு கோட்பாட்டை அவன் உருவாக்குவான். அதனுடைய மையம் என்னவா இருக்கும் தெரியுங்களா? கடவுளை குற்றப்படுத்துதல். கடவுளை குற்றப்படுத்துதல். கடவுள் பாருங்க சரியில்லை, அவர் உங்க மேல அக்கறை உள்ளவர் அல்ல, அவர் உங்களுக்கு அக்கறை உள்ளவராக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லல, இது உங்களுக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது. நீங்க நிறைய பேரை கேட்டு பாருங்க, அவன் சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு சூழ்நிலைக்கு பைபிள் நடைமுறைக்கு என்ன செய்யாது சொல்லுங்க. அது விடுங்க சார், அது 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்த விஷயம், அதுக்கு முன்னால இருந்த விஷயம். இன்னைக்கு நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? வரணும், வரும், ஒத்து வரும், வரணும். எந்த காலமா இருந்தாலும் அவருடைய வசனங்களுக்கு எதிர்நிலை ஒரு நிலை கிடையவே கிடையாது, வரும். ஆனா அது அதை அப்படி ஒரு சிந்தனை உருவாக்கணும். அதானங்க இன்னைக்கு உலகத்தில் அப்படிலாம் இருக்க முடியுமா? இப்படிலாம் இருக்க முடியுமா? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஏற்றுக்க முடியுமா? இதெல்லாம் இப்படி நம்ம செய்ய முடியுமா? இதைத்தான் எப்பவுமே உருவாக்குவான். இது அவனுடைய தந்திரங்களில் ஒன்று. உங்களுடைய கவனத்தை அவன் திசை திருப்புவான். உங்களுடைய கவனத்தை அவன் என்ன செய்வான்? அவன் எதை உங்களுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறானோ அதை பெட்டரா பேசுவான். பாருங்க, நான் சொல்றதுதான் கரெக்ட், நீங்க இப்படி இருந்தீங்கன்னா தான் நல்லா இருப்பீங்க. அவன் அவன் அதை பெஸ்டா சொல்லிடுவான். நமக்கு எது சரியா தெரியுது? இப்ப ஏவாளுடைய நிலைப்பாடு என்ன? கடவுள் சொன்னது சரியில்லை, கடவுள் எங்க நன்மையில பிரியப்படல, கடவுள் எங்களை சரியான பாதையில வழி நடத்தல. இதெல்லாம் தான் அவருடைய தீர்மானம். அவ வாயில சொல்லல, செயல்பாட்டில் அதை கொண்டு வரல. ஆனால் ஒருவேளை அவள் எதிர்த்து நின்றிருப்பாளே என்றால் நிச்சயமாக இந்த நிலை உருவாகி இருக்கவே இருக்காது, இல்லையா? உங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறீர்களா? இறை கட்டுப்பாட்டுக்குள் இயங்கும் குடும்பமாக நீங்க இருக்கிறீங்களா? நீங்க என்னெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னா, நான் தினந்தோறும் வேத புத்தகத்தை என்ன சொல்லலாம், பேச மாட்டேங்கிறீங்க. வேத புத்தகத்தை கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறேனான்றதை விட படிக்கிறேனான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய வித்தியாசம் இல்லை, வார்த்தை குற்றம் அல்லது. ஆனால் நான் நினைப்பேன், வாசித்தல் என்பதை விட எது நல்லது? படித்தல். தினத்தந்தியை வாசிக்கலாம், தினமலரை வாசிக்கலாம், இந்தியன் எக்ஸ்பிரஸை வாசிக்கலாம், ஆனால் வேதத்தை படி. புரியுதா உங்களுக்கு? இப்போ டிஃபரன்ஸ் புரியுதா? எதையும் மனசுல வச்சுக்காமலே அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போறது மட்டும் வாசிக்கிறது நான் நினைப்பேன். எப்பவுமே இல்லையா, இது ஒரு குத்தமாயா அப்படின்னு கேட்காதீங்க. ஆனால் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரிதான்.
ஆனா நீங்க படிக்கிறீங்களா? முதல் கேள்வி கேள்வி. ரெண்டாவது, தினந்தோறும் படிக்கும்போது ரெகுலரா ஒரு போர்ஷன் படிக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்க படிக்கிறீங்களா? ஐயா, அப்படி படிச்சா டெய்லி படிக்கிற படிப்பு எடுத்தா ஒரு நாளைக்கு திறக்கும் போது நீ பாழாய் போவாய், கட்டப்பட மாட்டாய்ன்னு வருது ஐயா. வரட்டும் வரட்டும். சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஐயோ, காலையில சகனம் சரியில்லையே. வரட்டும் சார், படிங்க. ஏன் சொன்னார் ஆண்டவர், யாருக்கு சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு அப்படின்றத நீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது இல்லையா? நினைச்சதெல்லாம் எடுத்து படிக்காதீங்க. அது உங்களுடைய வேத அறிவையும் புரிந்து கொள்வதையும் நாசமாக்கிவிடும். மூணாவது, அதிகமான அதிகாரங்களை காலை தியானத்தில் படிக்காதீர்கள். சொல்லுங்க, நான் சொல்றது எல்லாம் திரும்பி. அதிகமான அதிகாரங்களை எப்ப படிக்காதீங்க? காலை தியானத்துல படிக்காதீங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா காலையில 15 அதிகாரம் படிச்சீங்க, 15 நிமிஷம் கேட்டாலே உங்களுக்கு அது என்னன்னு ஒண்ணுமே இல்லையே. 15 அதிகாரம் படிச்சீங்களே, என்ன படிச்சீங்கன்னு கேட்டு பாருங்க. படிச்சேன். இதை விட கொடுமை என்னன்னா, அடுத்து 20 நாளைக்கு உங்க பைபிளை தொட போறது இல்லையா? 15 நாளைக்கு சேர்த்து ஒரே நாளில் சாப்பிட்ற கதையில் அது. அப்படி என்ன சரி, நான் நிறைய படிங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் வேத பகுதியில் எடுத்து நிறைய படிங்க. ஆனா இந்த கால தியானம்ன்ற நேரம் வரும்போது ஒரு அதிகாரத்துக்குள்ள படிங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியை படிங்க, அதை திரும்ப திரும்ப படிங்க. நான் என்ன இப்படி சொல்லலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரத்தை வரை படிப்பதை விட ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை 10 தடவை வாசிப்பது நல்லது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அகல உழுவதை விட ஆழ உழுவது. திரும்பி திரும்பி படிங்க. உங்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியும்னா அதே போர்ஷன் ஆங்கிலத்தில் படிங்க. வேற தமிழ் மொழிபெயர்ப்பு, இந்த ஒரு மொழிபெயர்ப்பையே நீங்க சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய மொழிபெயர்ப்புகள் இப்போ வந்திருக்கு. கொஞ்சம் நேரத்தை ஆழமா படிக்கணும்னு நினைக்கிறவங்க மற்ற மொழிபெயர்ப்புகளை வாங்கி அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. தப்பா சொல்லியிருக்காது, இன்னும் ஆழமா புரியறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். குடும்பத்துல என்னைக்குமே இந்த புத்தகத்தை ஒரு மந்திர புஸ்தகமா நீங்க மாற்றக்கூடாது. இது என்னுடைய ஜீவன். ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதுக்கு நீங்க பிள்ளைகளை ட்ரெயின் அப் பண்ணுங்க. பிள்ளைகளை ட்ரெயின் அப் பண்ணுங்க. நீங்க உட்கார்ந்து படிங்க. நீங்க படிக்கிறத அவங்க பார்க்கணும். நீங்க தியானம் பண்றத பார்க்கணும். நீங்க பைபிளை நேசிக்கிறத அவங்க பார்க்கணும். அதே போல அவங்களுக்கும் ஆசை வரும். புரியுதா உங்களுக்கு? அப்படி வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கும் போதுமே அந்த தீர்மானங்கள் வேதத்துக்கு ஒத்ததாக இருக்குதான்னு பாருங்க. கல்யாண பத்திரிகையில இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போடுறது ஈஸி தான். ஆனா மீதி காரியங்கள் எல்லாம் யாரால் வந்ததுன்னு கேட்கறது தான் பெரிய கேள்வி. சரிங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா, நம்ம கிறிஸ்தவ பத்திரிகையில இன்னைக்கும் இந்த நாளில், அந்த நாள் பார்த்தீங்கன்னா அது நல்ல நாள்னு ஒரு நாள் வச்சிருப்பாங்க. ஏன்னா முகூர்த்த நாள் ஒன்று வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த நாளில். இந்த குறிப்பிட்ட ஒரு டைம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, என்ன நேரம் சொல்லுங்க? நல்ல நேரம். இதெல்லாம் கீழே போட்டு மேலே என்ன போட்டுறது? இந்த காரியம். இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க அதை எங்க வேணாலும் கொண்டு போக, வாழ்க்கை எந்த பகுதிக்கு வேணாலும் கொண்டு போக. உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ், அவருடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது என்றால் இதுலதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு நாள் சொல்ல மாட்டீங்க, நீங்க யார் மூஞ்சில முடிச்சதும் தெரிந்தா காலையில அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. இன்னைக்கு அந்த பழக்கம் நமக்கு இருக்கா? சொல்லுங்க. பாதிக்கப்பட்டவங்க இருப்பீங்க கூட தெரியுது இல்லையா? சொல்றல, இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சா என்ன சார், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாரும் மனிதர்கள் தானே. யாரும் மனிதர்கள் தானே. யாரை பார்க்கறதுனாலையும் யாரை பார்க்காம இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லைல்ல. வாழ்க்கையில இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னுமே நம்ம கிட்ட போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம்.
இல்லையா? தேவனுடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறீர்களா? உங்களுடைய குடும்பம் இயங்குதா? உங்க வீட்டில் நடக்கிற கல்யாணம் அப்படி நடக்குதா? நீங்க வீடு கட்டும்போது அந்த எண்ணத்தோட கட்டுறீங்களா? அதை டெடிகேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெடிகேஷன் இருக்கா? உங்க வீட்டில் ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நடக்குதா அல்லது சடங்கா நடக்குதா? இதை நீங்க யோசிங்க, இல்லையா? ரைட். இன்னைக்கு நமக்கு அங்கதான் பிரச்சனை. நேற்று தான் ஒரு விசுவாசி, நேற்று அங்கே வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த ராத்திரி எங்கள் சபைக்கு வர்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற விசுவாசி வந்தார். அவருடைய சொந்தக்காரர் பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தார். என்னங்க சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க, ஆனால் எங்கள் சொந்தக்காரருக்கு பொண்ணு வயசு வந்துருச்சு, அவங்க ஆண்டவர் அறியாங்க, அவங்க ஏதோ காரியம் வச்சிருக்கிறாங்க, இவரை கூப்பிட்டதுக்கு இவர் வரமாட்டேன்ட்டாரு. இவர் ஏன் வரலன்னு கேட்டதுக்கு வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டான நிகழ்ச்சிக்கு இப்படி ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதனால இதை வச்சுட்டு அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறாரு. நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயில் மாத்திரம் அல்ல, அது எங்க இருக்க வேண்டும்? எங்க இருக்கணும்? இன்னும் போய் 3வது நாள் கல்றையில பார்க்கிற கிறிஸ்தவங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, இருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? இன்னும் 3வது நாள் பாலத்துக்கு எங்க ஓடுவாங்க சொல்லுங்க. இருக்கும்போது கஞ்சி ஊற்றிருக்கீங்கன்னா அந்த ஆள் இன்னும் ஒரு 30 நாள் கூட இருப்பார், இல்லையா? இருக்கும்போது கஞ்சி ஊத்துறது இல்லை, குடிச்ச மாதிரி என்ன ஊத்துறது? பால் ஊத்துறது. கேட்ட சரக்கு அடுத்தவங்க செய்யறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அறியாதவங்க அப்படிதான் செய்வாங்க. ஒரு போதகர் மணிக்கு போனார் சார் எங்க ஏரியாவில். பெண்டிகாஸ்டல் பாஸ்டர், அதான் ரொம்ப முக்கியம். பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் ஆவி நிறைவு அப்படின்னா பேசுறவங்க பயங்கரமா அப்படி இப்படி எனக்கு போனேன். அவருடைய பிரேயர் மீட்டிங் வருது. அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான எங்கள் சர்ச்சு விஷயமா பேங்க்குக்கு போக வேண்டி இருக்குது. நான் போயிட்டு திருப்பி வர்றது லேட்டாக, ஏன்னா என்னதான் செய்தி கொடுத்து போட்டிருந்தார் இந்த பாஸ்டருடைய பையன். நான் சொன்னேன், தம்பி நான் வர்றது கொஞ்சம் சங்கடம் தான், வர முடியாது, பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்கு, பாருங்க முடியலன்னா வேற யாரையாவது அந்த மீட்டிங்கில் பேச வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். முடிச்சாலும் வந்துருங்க ஏன் அப்படின்னா, நான் பார்க்குறேன் ஆனால் என்னை எதிர்பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டேன். மீட்டிங் சொல்லியிருந்தது 10 மணிக்கு. நான் 11:45 ஃபோன் பண்ணேன். அங்கே இருக்கிற இன்னொரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன பாஸ்டர் செய்தி போயிட்டு இருக்கான்னு கேட்டேன். ஐயா சர்ச்சில் ஆளே கிடையாதுங்க அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். பாஸ்டருடைய வீட்டாரெல்லாம் கல்லைக்கு போயிருக்கிறாங்க ஐயா அப்படின்னாங்க. பாஸ்டருடைய வீட்டாரெல்லாம் கல்லைக்கு போயிருக்காங்க, எதுக்குன்னு கேட்டேன். பாஸ்டர் ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்குமா? அவர் சுகர்லாம் இறந்தார். அப்ப இவங்க யாரும் ஸ்வீட் கொடுக்கல அவருக்கு, சரிங்களா? அவர் ஸ்வீட் ஓகே. அதுவும் அவருக்கு இந்த எங்க ஏரியால ஜிலேபின்னு வாங்க, இந்த சாக்கரின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க என்ன சொல்லுவாங்க, எங்க ஏரியா ஜிலேபின்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 கலரை வாங்கி போட்டுருந்தேன் சபைகளுக்கு, ஒரு 10 சபை சேர்ந்து. அது அங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர், பழனியிலிருந்து 12 கிலோமீட்டர் தாண்டி அதை படைக்கு போயிருக்கிறாங்க கல்லை. இவங்க எல்லாம் மூச்சுக்கு முன்னோர் அல்லேலியா சொல்றாங்க, ஆவி இறக்குறாங்க, ஏற்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. Sometimes I do not know what kind of Christianity we are practicing. நம்முடைய வாழ்க்கை எங்க போகுது நமக்கு தெரியல. இன்னொரு பாஸ்டர் என்ன பண்றாரு, அம்மா இறந்து போனாங்க, பொண்ணு நடுவில் இருக்கு, எல்லாரும் எழுந்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதனை போகிறார். நான் அதிர்ச்சி அடித்து போனேன். நிறைய பேர் இந்துக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் அது சர்ச்சை ஆராதனைனாலும் எந்திரிச்சு நிற்க வேண்டியது, கையை தூக்க வேண்டியது, உடம்புனாலும் என்ன செய்ய வேண்டியதுதான். எந்த வேறுபாடுமே கிடையாது நமக்கு. எந்த இடத்துல எப்படி நடந்துங்கிற முறையும் தெரியல நமக்கு. கவனமா இருக்கு. என் தம்பி தான் சொல்லிட்டு இருந்தான், என் பிரதருக்கு போடுங்களுடைய சேர்ந்து அவன் இருந்த வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச்சு, பெண்டிகாஸ்டல் சர்ச் இருக்குது. அந்த பாஸ்டருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. வர்றவங்க அழுவாங்க சிரிப்பாங்க. நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க சார், நீங்க கேட்குற கேள்வி பார்த்தா நீங்க பதில் சொல்றீங்க, பயமா இருக்கிறீங்க, அந்த மாதிரி பார்க்குறீங்க. துக்க வீட்டுக்கு வர்றவங்க அழுவாங்க, சிரிப்பாங்க. நீங்க சொல்லுங்க. அழுதுட்டே வந்தாங்க. பாஸ்டர் கணவன் அழுவார், உட்கார் பேசாம உட்கார்.
ஒருத்தர் அழக்கூடாது. அம்மா ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போய் உட்கார், பேசாம உட்காரு. ஏசாரி என்னங்க பொறுமை இதெல்லாம் விட்டுருங்க சார், அழுகிறவங்க அழுக விட்டுருங்க. அவர் என்ன சொல்றாரு? நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படக்கூடாது. உங்களுடைய துக்கம் இருக்கணும், ஆனா துக்கத்துல நம்பிக்கை இருக்கணும். துக்கம் வந்து எதை காலி பண்ணிடக்கூடாது? சொல்லுங்க. நம்பிக்கையை காலி பண்ணிடக்கூடாது. என் கணவனார் போய்விட்டார், நான் கல்லைக்குள்ளே இறக்கி விடுகிறேன் அப்படின்னா அது நம்பிக்கை துக்கம் இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை உன்னை ஆளுகை செய்கிறதா? நீ லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதோ அல்லது நீங்க வாழ்க்கையில குடும்பமாக இருக்கிற தீர்மானங்களோ தேவனுடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறதா? அங்கதான் பிரச்சனை. ரைட், மூணாவது கரைக்கு போறோம். இறை வாழ்வின் எதிரிகளுக்கு கவனமாக இருத்தல். சொல்லுங்க பாக்கலாம். உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வாழ்கிற இந்த பக்தியுள்ள வாழ்க்கைய கெடுக்கிற வண்ணமாக பக்கவாட்டில் நுழைகிற சில மனிதர்கள் இருப்பாங்க. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். கல்யாணத்துல நான் நடத்தி வைக்கிற கல்யாணத்துல எல்லாம் நான் சொல்ற முதல் ஆலோசனை இதுதான். உங்க ரெண்டு பேருக்கு இடையில இன்னொருத்தர நுழைய விடாதீங்க. இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்ப ஆதாம் இல்லாத நேரத்துல தான் யார் வந்தாரு? சொல்லுங்க. சாத்தான் வந்தார். 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது, அது ஸ்திரீயை நோக்கி. இப்ப நீங்க சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏவாளுக்கு யாரெல்லாம் தெரியும்? ஆண்டவரை தெரியும். வேற யாரும் தெரியும்? வீட்டுக்காரர் தெரியும், ஆதாம தெரியும். ஆண்டவரை தெரியும், ஆதாம தெரியும். இந்த முதல் முன்னாடி பார்த்துக்கிறாங்கம்மா? சொல்லுங்க. சும்மா கொஞ்சம் பேசலாம். பார்த்துக்கிறாங்களா? இல்ல. இப்ப இவர் வந்து பேசிட்டு இருக்கிறார். முதல் கேள்வி நம்ம என்ன கேட்டிருக்கணும்? வெரி குட். நான் ஒரு கை கேட்டேன். சரிங்களா? முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கணும்? நீயா? இந்த கேள்வியை நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்க பழகிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல பிரச்சனை வராது. சரிங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாமா ருசிகரமா பேசுவாங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரெல்லாம் இப்ப அப்படி இருக்காராமல்ல, இப்படி இருக்காராமல்ல, இல்ல உங்க மனைவி இப்படி இருக்காங்களாமல்ல, இவங்க இப்ப அப்படி செஞ்சா பேசுனாங்களாமல்ல, உங்க பிள்ளைங்க இப்படி பேசுவாங்க. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, முதல் கேள்வி என்ன? அப்படியா? அப்படின்னு முடிச்சு வச்சுறாரு இல்லையா? முதலாவது, கணவன் மனைவிக்கு இடையில மூன்றாவது ஒரு நபரை விடாதீங்க. அதான் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, நான் நடத்தி வைக்கிற கல்யாணத்துல நான் சொல்ற முதல் விஷயம் அதுதான். ஏவாளுக்கு ஆதாம தெரியும், ஆண்டவரை தெரியும். அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? புரியுதா உங்களுக்கு? எந்த மனிதர்கள் உங்க குடும்பத்துக்குள்ள நுழைந்து கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற சமாதானத்தை குலைக்கிறார்களோ அல்லது குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை அவங்க சொல்ற விஷயம் என்ன கேட்க காத்து கேள்வி. என்ன சொல்றாங்க? அது உண்மையா இல்லையா? அது உண்மையை எப்படி ஆராய்வது? எப்படி அதை பத்தி அதை நீங்க நிதானமா யோசிக்கலாம். உடனே அதை நீங்க பெரிய போர்க்கொடி ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதனாலேயே நிறைய குடும்பங்கள் என்ன இருக்கு? குடும்பத்தின் ஒற்றுமையை குலைக்கிற நபர்கள் உங்க குடும்பத்துக்குள்ள நுழைவதை ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க. நீ ரொம்ப கவனமா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நிறைய குடும்பங்கள் இப்படிதான் வீணா போறாங்க. எங்க பெரியப்பா வந்து கொடைக்கானல், அவர் நல்ல விசுவாசி, நல்ல டாக்ஸி டிரைவர். அவர் என்னுடைய சொந்த பெரியப்பா. இன்னொரு பெரியப்பா இருக்காரு எனக்கு, ஒரு பெங்களூர்ல ஒரு முறையான பெரியப்பாவாகும். அதாவது அவங்க அந்த பெங்களூர்ல இருக்க அந்த எங்க பெரியப்பாவுடைய அம்மாவும் எங்க பெரியப்பாவுடைய அம்மாவும் அவங்கெல்லாம் அக்கா தங்கச்சி. அந்த முறையில் அவர் எனக்கு பெரியப்பா. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ மன வருத்தம். இந்த பெங்களூர்ல இருக்கிற பெரியப்பாவுக்கும்
கொடைக்கானலில் இருக்கிற பெரியப்பாவுக்கு இடையில ஏதோ கொஞ்சம் மன வருத்தம் எனக்கு இடையில. நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நடந்த சம்பவத்தை. அதனால அதுல தப்பு யார் மேலன்னா பெங்களூர்காரங்க மேலதான் தப்பு. அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் நல்ல விசுவாசி, அவங்க பேர் கிறிஸ்தவ ஆளுங்கள வாழ்றவங்க தான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவர் கொடைக்கானல்காருக்கு அப்படியெல்லாம் பகைமை பாராட்டுவதில் ஒரு விருப்பம் உண்டு. அவருக்கு ஏதோ ட்ரிப் ஒன்று பெங்களூருக்கு கிடைச்ச உடனே அவர் பெங்களூர் போயிட்டு, சரி அண்ணன் இங்கே இருக்கிறாரு, அவர் போய் பார்த்துட்டு போகலாம், அவங்க பகைமையாக இருந்தாலும் நம்ம போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் நேரம் வண்டியை இவங்க வீட்டு விட்டார். அல்சூர் இடத்துல இருந்தாங்க அந்த டைமில். ஆனால் அந்த நேரம் பார்த்து அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அப்போ எங்கள் பெங்களூரில் அந்த பெரியப்பா வீடு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வீடு, இப்படி எதிரில் ஒரு வீடு, நடுவில் ஒரு பெரிய வாசல். அப்புறம் அந்த வெளியிலலாம் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் வேலைக்கு போனோடனே எல்லா ஆண்களையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு அனுப்பிட்டு இந்த பெண்களெல்லாம் இங்கே முகாம் போட்டுருவாங்க. எங்க இவங்க வீட்டு முன்னாடி. அன்னைக்கு அந்த முகாம் நடந்து கொண்டிருக்கும் போது எங்க பெரியம்மா கடுமையா திட்டி இருக்குது. யார? இந்த கொடைக்கானலில் இருக்கிற பெரிய குடும்ப நாயத்தை பேசிக்கிறாங்க. எங்க பெரியம்மா பயங்கரமா இந்த கொடைக்கானலில் இருக்கிற பெரியம்மா திட்டி, அந்த பரதேசி மட்டும் இங்க வந்தான்னா அவனை விளக்கமாக கொண்டு அடிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. கொடைக்கானலுக்கும் பெங்களூருக்கும் குறைஞ்சது 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இல்லைங்களா? இந்த அம்மா நினைச்சுதா அவர் அந்த நேரம் பார்த்து உள்ள வருவாங்க. ஏன்னா அவர் எங்கேயோ இருக்கிறாருக்கு, அந்த நேரம் பார்த்து அவர் வந்து இவர் உள்ள வரும்போது கேட்டாரு. வெளியில அந்த சந்தில் வரும்போது இந்த வாசல் கூடுறதுக்கு ஒரு விளக்கமாக வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா வெளியில, இவர் அதோடையே உள்ள வந்தார். அன்னி தோத்திரம், பரதேசி வந்திருக்கிறேன், விளக்கமாக இருக்கிறது. எங்க பெரியம்மா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆள் வாய பழங்க கண்டு வைக்கும் நேரத்தில் மற்ற பொம்பளைகள் அப்படி கலைப்பு வாங்கிட்டு ஒரு மணிக்கு கொடுங்க. கண்டு வைக்கும் நேரத்தில் எல்லாம் மறைந்து போய்விட்டாரு. நீர பண்ண அடிச்சு இவர் அவங்களுக்கு நிறைய பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க கசப்புகள் இருந்தாலும் என்ன செஞ்சிடணும், பேசணும், மறந்துடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஜோம் பண்ணி வந்தார். பல நேரங்கள்ல நமக்கு தெரியறது இல்லை. இந்த மூன்றாவது நபர்கள் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு கவனமா இருக்கிறீங்களா? ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா? குடும்பத்தின் ஐக்கியத்தை குறைக்கிற நபர்கள் யார்? அது உங்க மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். ஆனா உங்க 2 பேருடைய அன்புக்கு இடையில அவங்க நுழையிறாங்களான்னு பாருங்க. இவங்க அளவுக்கு மூளையில வச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள். அவர்கள் போற்றப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும், அதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த நிலையிலும் தாயோ தகப்படையோ நீங்க கைவிடவே கூடாது. அது அடுத்த விஷயம். ஆனா உங்க அன்புக்கு இடையில யாரும் வரவிடாது. இது 3வது விஷயம். ரைட். 4வது, இறைவனுக்கு எதிரான கவர்ச்சிகளுக்கு விலகி இருங்க. சொல்லுங்க, இறைவனுக்கு எதிரான கவர்ச்சி. இப்ப இறைவனுக்கு பிரியமா இருக்கிற கவர்ச்சிகள் இருக்கா? இருக்கு. கடவுளுக்கு நீங்க சில விஷயத்துல நீங்க கவரப்படுகிறீர்கள் என்றால் அது கடவுளுக்கு பிரியமானது. சரி, இப்ப நம்ம என்ன வாசிக்கிறோங்க? 3ஆம் அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் எவ்வளோ சேர்ந்து வாசிக்கிறீங்களா? 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கு புருஷனுக்கும். நீங்க நிறைய குடும்பங்கள் அல்லது பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளோ பெரியவங்களோ நம்ம வந்து பல நேரத்துல ஒரு துக்கத்துக்குள்ளேயும் பிரச்சனைகளுக்குள்ளேயும் போறதுக்கு காரணமே என்னவென்றால் கவர்ச்சிகளில் விழுந்து விடுவது. நீங்க அங்க வர்ற வார்த்தையில கவனிச்சீங்களா? என்னென்ன வார்த்தை வருது? இன்பம், நல்லது, தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கது. இந்த வார்த்தையெல்லாம் வருதா?
கவனிச்சீங்களா? இன்பமானது, நல்லது, தெரிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கது, இந்த வார்த்தைலாம் வருதா? இதை எல்லாமே உண்மையா? தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது இச்சிக்கப்படத்தக்க ஒன்றாகத்தான் இருந்தது. பார்வைக்கு இன்பமானதாக இருந்ததா? ஆமா, பார்வைக்கு இன்பமானதுதான். புசிப்புக்கு நல்லது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. புசிப்புக்கு வேணா ருசியா இருந்திருக்கலாம், ஆனா புசிப்புக்கு அது நல்லது கிடையாது. ஆனா நல்லதுன்னு அவர் சொல்லி வச்சிட்டாரு. இந்த வெளியில இருந்து வந்தவர் என்ன பண்ணிட்டாரு? புசிப்புக்கு நல்லதுன்னு அவர் சொல்லி வச்சிட்டாரு. நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு நாள் ஏவாள் அந்த பழத்தை பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? அந்த தோட்டத்தில் தானே இருக்கிறாங்க. அதை பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? பார்த்துருப்பாங்க. இவ்வளவு நாள் அது எப்படி இருந்தது? நல்லா தானே இருந்தது, அழகா தானே இருந்தது. ஆனா இப்போ ஒரு தூண்டுதல் வந்த உடனே, நல்லா கவனிங்க, ஒரு தூண்டுதல் வந்த உடனேயே அவங்களுக்கு எல்லாமே வித்தியாசமா தெரியும் இல்லையா? வாலிப பிள்ளைகள் எங்க விழுந்து போறாங்க? நான் நேற்று ராத்திரி சொன்னேன். வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்களோ பிள்ளைகளோ எங்க விழுந்து போறாங்க? வெளி சார்ந்த கவர்ச்சி. அவனை உலகத்தினுடைய வாலிப பசங்களை உலகத்தினுடைய அந்த கவர்ச்சிகள் அவனை இழுத்து விடுகிறது. நல்ல வேலை இங்க அப்படி யாரும் பசங்க இல்லை, நான் பார்க்கல. சிலர் பார்த்துருக்கீங்களா? பட்டி எறிகிற கரும்பு காட்டு நடுவில் அணைச்ச மாதிரியே ஒரு தலைவரை வந்துட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? எரியிற கரும்பு காட்டு அணைச்ச மாதிரியே இருப்பாங்க. தலை பாதி வெந்தும் பாதி வேகாம இருக்கிற மாதிரி இங்கே அங்கேயும் விட்டுக்கிட்டு பரிதாபமா வருவான். அது இப்ப இருக்கிற பசங்க கையில ஏதோ ஒரு பெரிய ஒரு ரீங் ஒன்று மாட்டிக்கிறாங்க, காதுல ஒரு கம்மல் ஒன்று போட்டுக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிறான். ஏதோ ஒரு 24 மணி நேரமும் இதை காதுல மாட்டிக்கிட்டு அவன் ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிறான். பெண் பிள்ளைகளும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. கவர்ச்சிகள், உலகத்தின் கவர்ச்சிகள் நம்முடைய பிள்ளைகளை இழுத்து விடுகிறது. கவர்ச்சிகளுக்கு கவனமாயிருங்கள், கவர்ச்சிகளுக்கு விலகி இருங்கள். கவர்ச்சி வருமா வராதா? வரும். நிறைய குடும்பங்கள்ல பண பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம பேச போற பிரச்சனையில அது ஒரு தம்பி உட்கார்ந்து உட்கார்ந்து ஐயா உட்காந்து. நம்ம குடும்பங்கள்ல வர்ற பெரிய பிரச்சனையில ஒரு பிரச்சனை என்ன? பேச மாட்டேங்கிறீங்க, பணக்காரங்க பணம் கஷ்டம். ஐயா அதை மட்டும் கேட்காதீங்க, அழுக தொடங்கினா இன்னைக்கு நிறுத்த மாட்டேன். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, பல பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் ஒரு குடும்பத்துல உருவாகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன? கவர்ச்சிகளில் விழுந்து விடுவது. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் பார்த்தாலே குப்பை தொட்டி மாதிரியே தெரியும் நமக்கு. இது என்ன, இதெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜா? இதை வாங்கியிருக்காங்க பாருங்க, பக்கத்து வீட்டில் டபுள் அடுக்கோட வாங்கியிருக்காங்க பாருங்க. அதை ஒன்று அணைச்சிக்கலாமா, ஒன்று போட்டுக்கலாமா? மொத்தத்துக்கே கூட நீங்க அணைச்சிருக்கலாம் இல்லையா? உடனே என்ன செய்யறாங்க? நல்லா ஓடிட்டு இருக்க ஃப்ரிட்ஜை கொண்டு போய் கடையில் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லா தானே ஓடிட்டு இருக்கு, எவ்வளோ கெடுத்துக்கீங்க? 1000 ரூபாய் கொடுக்கலாம், வச்சுட்டு போக வேணாம் அப்படின்னா அது ஓடும். உங்க வீட்டில் என்ன 10 வருஷம் கூட. ஆனா கவர்ச்சி என்ன செய்யுது? நல்லா ஓடுற ஃப்ரிட்ஜை வச்சுட்டு 20,000 ரூபாய்க்கு இஎம்ஐல என்ன செய்யுது? எடுத்து வர சொல்லுது இல்லையா? மாசம் 2,500 தான் நான் கட்டிடலாம். இப்படி எத்தனை 2,500 ரூபாய் கட்டுறது? இப்படி சொல்லிதான் வண்டி வாங்கி இருக்குது, 2 வீலர். புரியல உங்களுக்கு? கவர்ச்சிகளில் விழுந்து விடுகிறது. கட்டாயமா பண்டிகைக்கு துணி எடுத்தே ஆகணும் என்று பைபிள்ல சொல்லியிருக்கா? சத்தமா சொல்லுங்க. எனக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட போகிறீர்கள் கிறிஸ்தவர்களே, வீட்டில் இருக்காமா நீ 2 சேலை எடுத்துட்டு உங்க வீட்டுக்காரருக்கு 3 பேண்ட் எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன் நல்லா உடுத்துறது உங்களுக்கு பிடிக்கலையா? எங்க சபையில கிராமத்திலிருந்து வர பொண்ணு, படிப்பறை இல்லாத பொண்ணு, நான் சொன்ன வந்துடுறேன், ஐயா நாங்கள் இந்துக்களாக இருக்கும் நிறைய நோம்பு நோடி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஐயா இப்ப இருக்கிறத ஒண்ணுதான், அதையும் நீங்க கெட்டுவீங்க போடாதீங்க அப்படின்னு இருக்கும். கொண்டாடுங்க வேண்டியது நல்லா புதுப்படி. ஆனால் கடன் வாங்கி செய்யாது.
என்ன வாங்குறீங்க? சத்தமா சொல்லுங்க. வாங்கிறது ரொம்ப சுலபமா தெரியும், கட்டுறது ரொம்ப கஷ்டம். உங்களோட பொருளாதாரம் எங்கெல்லாம் வீணா போகுதுன்னா இதெல்லாம் தான் இடம். உண்மையிலேயே உங்க வீட்டுக்கு 3 2 வீலர் தேவையா? தேவைதான் வச்சுக்கோங்க, தேவைதான் வச்சுக்கோங்க. அதை உங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. தேவை இருக்கு, மெயின்டைன் பண்ண முடியுமா தாராளமா நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கார் அவசியமான்னு கேளுங்க. அவசியம் என்றால் உங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் வாங்குங்க. அதுல ஒன்றும் பெரிய ஆடம்பரம் நினைச்சு தேடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி, தேவைக்கு ஒரு பொருளை வச்சிருக்கிறது தப்பே இல்லை. அச்சய திருப்பியாமா இன்னைக்கு நகை வாங்கினா என்ன செய்யுமா? பெருமா அப்படின்ட்டு உடனே எங்க ஓடுறது? எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடுறாங்கன்னு இவங்களும் ஓடுறது. அந்த பணம் எங்க வந்ததுன்னா அதை கடை வாங்கிக்க போயிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? கவர்ச்சிகளில் விடுகாதீர்கள். இஎம்ஐ கட்டுற பிரச்சனைகளுக்கு முதல்ல வெளியே வருது. அப்படி நீங்க வாங்குறீங்க, ஒரு பொருளுக்கு கட்டுறீங்கன்னா அது அவசியமான 10 தடவை கேள்வி கேட்டு ஒரு வேலையை செய்யுங்க. அதை உங்களால முடியுமா? கவர்ச்சி நிறைய பேருடைய வாழ்க்கையை நாசமாக்குறது. எங்க சபையில் ஒரு குடும்பம், அவருக்கு வேலையே இல்லாமல் இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னு அவருக்கு வேலை வாய்ப்புல முதல் மாதம் 20,000 ரூபாய் சம்பளம். 20,000 ரூபாய் சம்பளம். வேலைக்கு போக ஆரம்பிச்ச அந்த மாசமே போய் 2 பொருள் 3 பொருள் எடுத்துட்டு வந்தாங்க. டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் கொண்டு வீட்டில் வச்சாச்சு. எனக்கு எப்படி தெரியும்? என்னை ஜோமனை கூப்பிடுறாங்க. டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கீங்க, ஜோமனுக்கு வந்து நான் வீட்டுக்கு போய் கேட்டேன். நான் முதல்ல கேட்ட கேள்வி, மாதம் உங்களால் கட்ட முடியுமான்னு தான் கேட்டேன். நான் ஜோம் பண்ணுறது அப்புறம் இருக்கட்டும், உங்களால் மாதம் இதை கட்ட முடியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பொருளை வாங்கி 15 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் சேர்ந்திருக்கிறது கான்ட்ராக்ட் வேலை. அந்த வேலை நிலைக்கலாம், இது போனாலும் போகலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் சாயங்காலம் 2 பேர் ஐயா உங்களை பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என் முன்னால் உட்காந்துட்டு 2 பேரும் ஒருத்தர் சண்டை கொடுக்குறாரு. நான் சொன்னேன், அவங்களே இவருக்கு கேட்காம போயிட்டான் அப்படிங்கிறாரு இவரு. இப்ப இவன் இந்தம்மா சொல்றது, நான் தானே சொன்னேன், உங்களுக்கு எங்க போச்சு புத்தி இந்தம்மா. அமைதி அமைதி வாங்கினது வந்து பேசல இல்லையா? கவர்ச்சிகளுக்கு விலகி, அது மனித கவர்ச்சிகள் ஆனாலும் சரி, நீங்க கவர்ச்சியா பார்க்கறதெல்லாம் கடைசி வரைக்கும் என்னவா இருக்காது உங்களுக்கு? சொல்லுங்க, கவர்ச்சியா இருக்கு. தேவையா? அவசியமா? ஏவாள் இது எனக்கு தேவையில்லாத கவர்ச்சி என்று நினைத்திருப்பாளானால் அவர் சொல்லி இருப்பார், எனக்கு இதுல கவர்ச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இதை மறுத்திருக்கிறார். தேவனால் மறுக்கப்பட்ட விஷயங்கள் என் வாழ்க்கையை கவர வேண்டிய அவசியம் இல்லை. யோசிக்கலாம், கொஞ்சம் பேசுங்க. இந்த டிஸ்கஷன் டைம்ல இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்க. சரி, நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில விஷயங்களை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிச்சிடுறோம். அடுத்து ஆரோக்கியமான குடும்ப வாழ்வின் அடுத்த சவால் என்ன? இசைவுகளுக்கும் இணக்கங்களுக்கும் தெளிவு நிலையோடு இருப்பது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இசைவுகளுக்கும் இணக்கங்களுக்கும் தெளிவு நிலையோடு இருப்பது. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? இசைவுகளுக்கும் இணக்கங்களுக்கும். தூக்கம் வரா யாருக்கும்? இல்ல இல்ல. அப்படின்னா அர்த்தம் என்னது? குடும்பத்துல யார் என்ன சொன்னாலும் அது எவ்வளவு முக்கியமானதா இருந்தாலும் அதற்கு இசைவையோ இணக்கத்தையோ நீங்க தெரியப்படுத்தும் போது விசுவாசத்துக்கோ குடும்ப ஆரோக்கியத்துக்கோ அது கேடானதா என்பதை ஆராய்ந்து அப்புறம் ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப இந்த அம்மா சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து பழத்தை கொடுத்தாங்கல்ல, அதுதான் நான் சொன்னேன் 3-6. பார்த்தால், பறித்தால், புசித்தால், கொடுத்தால். அப்படிதான் வருது எல்லாமே. சொல்லுங்க. பார்த்தால், பறித்தால், புசித்தால், கொடுத்தால்.
அப்போ ஆதாமுக்கு தெரியாமலேயே ஜூஸாக அடித்து ஏவாள் சாப்பாட்டோடு கலந்து விட்டாள் அப்படின்னா இருக்குதாங்க? இல்லை இல்லை. அப்ப இவனுக்கும் ரொம்ப நாள் அந்த பழத்து மேல ஒரு கண்ணு இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் நினைச்சுட்டு தான் இருக்க. பரவாயில்ல, நீ வந்து எடுத்து வேண்டாம் சொல்லாத ரொம்ப தெரியல இல்லையா? யார் கணவனே சொன்னாலும், மனைவியே சொன்னாலும், பிள்ளைகளே சொன்னாலும், பெற்றோர்களே சொன்னாலும் அது வேத வசனத்துக்கு எதிரானது என்றால் உங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள். ஒருவேளை உங்களால் அதை தடுக்க முடியாம போகலாம். ஒரு விஷயத்தை உங்களால் தடுக்க நான் சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க, பரவாயில்ல. ஆனா அதுக்கு உங்களுடைய எதிர்ப்பு என்ன செய்யுங்க? சொல்லுங்க, வேண்டாம், இது நமக்கு தேவையில்லை, இப்படி நம்ம செய்யக்கூடாது, இப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிங்கன்னு சொல்றேன். ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறது கூட நீங்க சமாதானம் தெரிவிக்கிறதுக்கு தான் அடையாளம். நான் தான் சொல்றேன் பார்த்தீங்களா? உங்களால் தடுத்து நிறுத்த முடியாமல் போகலாம், ஆனால் உங்களுடைய எதிர்ப்பை நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்லட்டா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பீராவை பத்தி படிக்கிறோம் பார்த்தீங்களா? அனனியா தன் மனைவி அறிய அப்படின்னு தானே வாசிக்கிறோம். அப்ப மனைவி என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாம். சரி, மனைவினால அனனியாவை சாப்பிட முடிச்சிருக்குமானா? ஒருவேளை முடியாம கூட போயிருக்கலாம், அது அடுத்த விஷயம். ஆனா அவர் தடுத்திருந்திருக்கு, அவர் அதில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம், நான் இதுல பங்கு பெற மாட்டேன் என்று சொல்லி இருக்கலாம். ஏவாள் சொல்றாங்கன்னா உடனே ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்லை சாராளுக்கு, அந்த காலத்து பழக்கம் தான் இது. ஒருத்திக்கு குழந்தை இல்லைன்னா அந்த மாதிரி இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க வீட்டுக்காரருக்கு. அந்த மாதிரி ஆகார கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு இந்த சொல்றா. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? சொல்லுங்க, வேண்டாம். ஆபிரகாம் வேண்டாம்னு சொல்லல, வேணும்னு சொல்லல. ஏன்னா எப்படி இருந்தார் அவரு? மௌனம் சம்மதத்துக்கு அறிவு, அப்படித்தானே? எல்லா நேரங்களிலும் நீங்கள் மௌனம் காத்தாலும் அதுவும் தவறுதான். பேச வேண்டிய நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா பேசணும். ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா என்ன செய்யணும்? ஸ்டாண்ட் எடுக்கிறது. இது முக்கியமா நான் வந்து கணவன்மார்களுக்கு தான் நான் சொல்றேன். மனைவிமார் சொன்னாலும் நீங்க அதை யோசித்து முடிவெடுத்து ஒரு வேலையை செய்யுங்க. அப்புறம் வர்றது நல்லதோ கெட்டதோ நீங்க எதிர்கொள்ளணும். அப்புறம் போட்டு அவங்க தலையில கொட்ட முடியாது. ஒன்னாலதான் ஆச்சு, ஒன்னாலதான் பண்ணி சொல்லி அப்போ முதல்ல யோசி. இசைவுகளுக்கும் இணக்கங்களுக்கும் கவனமாக. ஊழியத்துக்கு நான் வந்து 40 வருஷம் ஆச்சு. 83வது வருஷம் ஊழியத்துக்கு வந்தேன். இப்போ 2023ஓட 40 வருஷம் முடிஞ்சு 43வது வருஷம் இருக்கிற முழுநேர பணி. இத்தனை வருஷத்துல நான் பண்ண நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா, இவ சொன்னாலும் நான் தலையாட்டுறது தப்பா போச்சுங்க இவரு சொல்லுவாரு, இல்லைன்னா தப்பா சொல்லுவாங்க. இல்ல இந்த பிள்ளைங்க சொன்னாங்கன்னு நான் கேட்டுட்டேன். எல்லா காரியங்களுக்கும் இசைவுகளையும் இணக்கங்களையும் என்ன செய்யாதீங்க? தெரியப்படுத்த. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கேன், வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க வேத வசனத்துக்கும் உங்க மனசாட்சிக்கும் சரின்னு பட்டம் விட்டுருங்க, அதாவது அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க நல்ல வேலை நீங்க தடுத்தீங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆதாம் செஞ்ச தப்பு என்ன சொல்லுங்க? ஏவாள் சொன்னது உடனே அவர் என்ன செஞ்சுட்டாரு? எத்தனை பேர் இப்படி சொல்றாங்க? இவன் பேச்ச கேட்டுதான் நம்ம கேட்டு போறேன், அவர் சொல்லிதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இவங்க பேச்ச கேட்டுதான் நான் இப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டேன். சொந்தக்காரங்க சொல்றாங்க, அது ரொம்ப முக்கியமான உறவினர் சார் யாரோ ஒன்று சொல்றாங்கன்னு வைங்களேன், நீங்கள் இசைவை தெரிவிப்பது உங்களுக்கு கவனம் வேணும். யார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க? நம்ம குடும்பத்திலே ஒரு காரியம் தான், ஏன் செய்யணும், வேணுமா, இப்போ வேணுமா வேண்டாமா, ஆலோசனை கேளுங்க. அடுத்தவங்க ஆலோசனை கேட்கறது தப்பு இல்லை. வீட்டிலே கூட மனைவியின் ஆலோசனை கேட்காம செய்யாதீங்க. மனைவி சொல்ற ஆலோசனை கேளுங்க, கணவன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, ஆனால் வசனத்துல இல்லை. நமக்கு இது தேவை சொல்லுங்க, வேண்டாம் நமக்கு இப்ப வேண்டாம், இது இப்ப தேவையில்லை, இது அப்புறமா வாங்கி கொள்ளலாம், அல்லது நமக்கு தேவைன்னா வாங்கி கொள்ளலாம், இது இல்லாம கூட நம்ம இருக்கலாம்.
இப்படி நீங்க பழகிட்டீங்கன்னா பொருளாதார பிரச்சனை நிறைய என்ன செய்யாது சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சடங்கு நடக்குதுன்னு வைங்களேன், நீங்க குடும்பமா போகணும்ன்ற அழைப்பு வரதான் செய்யும். நீங்க மேல கோச்சுக்காதீங்க, கண்டிப்பா குடும்பமா படையெடுக்கணுமான்றது ஒரு யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. குடும்பமா படையெடுத்து போறதுலாம் செலவு என்ன ஆகுது சட்டமா சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும் நம்ம மக்களை பத்தி. நீங்க வரீங்களோ இல்லையோ கவர் பண்ணாம பேசாம இருப்பான். நீங்க போறீங்களோ இல்லையோ அவனுக்கு என்ன போயிடணும் சட்டமா சொல்லுங்க. அப்ப நீங்க சில நேரம் எதை மட்டும் அனுப்பிடலாம், கவரை மட்டும் அனுப்பிட்டு பேசாம வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போக வேண்டாம் நான் சொல்றது. போகணுமா? கண்டிப்பா எல்லாரும் போகணுமா? இல்ல ஒருத்தர் மட்டும் போனா போதுமா? இல்ல எல்லாரும் போகணுமா? அப்படி போறதுக்குன்னா என்ன செலவு, எப்படி செய்ய போறோம்? இதெல்லாம் எங்க சர்ச்சில் நடக்கிறதுக்கு அனுபவம் தான். அப்புறம் வந்து ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க. நம்ம ஆளுங்களுக்கு வேணுமா ஆண்டவர் ஜீவமா மாதிரி உடனே உன்னுடைய பண தேவைகள் எல்லாம் என்ன செய்கிறது. ஏன்னா இந்த பிரசங்கியர்கள் அப்படிதான் செய்யற சொல்றாங்க. கர்த்தர் ஒரு தேவைகளை எல்லாம் இன்றோடு என்ன செய்ய போகிறார், இன்னைக்கு ராத்திரி என்ன செஞ்சிருவாரு எல்லாத்தையும் அப்படிதானே சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி யோசிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிடலாம். என் மகன் இந்த மாலத்தீவில் இருந்தான், என் மகளும் கொஞ்ச நாள் அங்கே இருந்தான். குறைஞ்சது என்னையும் மனைவியையும் 5-6 தடவை வலுக்கட்டாயமா நீங்க 2 பேரும் வாங்க, நாங்க இருக்கிறப்ப இந்த ஊரை வந்து பாருங்க, இந்த நாடு ரொம்ப அழகான நாடுப்பா, கடலுக்குள்ள ஹோட்டல் கட்டி வச்சிருக்காங்கப்பா, நிறைய ஹோட்டல்ஸ்லாம் எடுத்து அனுப்புவா, வாங்கன்னு தலைமையில நிற்பாங்க. என் மனைவி கூட சொல்லுவான், பிள்ளைங்க எத்தனை தடவை கூப்பிடுறாங்க, ஒரு தடவை போயிட்டு வரலாமே, நீ வேணா போறத புரியுமா, நான் வரல. இப்ப அவன் கடைசியா அங்கிருந்து விட்டுட்டு கனடா மூவானோ, மாலத்தீவு விட்டுட்டு கனடா மூவானோ. ஏப்ரல் மாசம் 22, 23 அவனே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்பா அம்மா என் மனைவி மகளோட இருக்காங்க, நீங்க கண்டிப்பா வரீங்க, உங்களுக்கு டிக்கெட் போடுறீங்க, டிக்கெட்டே போட வேணும், நான் வரவே வேண்டாம். அப்பா இந்த நாட்டை நீங்க பார்க்கவே முடியாது, பார்க்காம இருக்கிறது ஒரு நட்டமும் கிடையாது, ஒரு நட்டமும் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசை வீணாக்காத கிளம்ப முடியும். என் மனை கல்கட்டால இருக்கிறா, ஒரு மாசத்துல என் மனைவி அங்கதான் இருக்கிறா, ஒரு மாசத்துல குறைஞ்சது 5 தடவை கேட்பா, வரீங்களாப்பா ஃபிளைட்ல டிக்கெட் போடவா, பேசாம வேலையை பேசாம வேலையப்பா, எனக்கு தேவைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அவ சொல்றப்பெல்லாம் நான் கல்கட்டா போயிட்டு வந்துருந்தேன்னு வைங்களேன், இது வரைக்கும் அவ பல லட்சங்களை எனக்கு விமானத்துக்கு அவ செலவு பண்ணியிருக்கா. அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. இப்ப தேவைன்னா எங்க பார்த்து பேசிக்கலாம், நம்ம முடிச்சு போச்சு வேலை, ரொம்ப கஷ்டம்லாம் போகலாம். தேவையா, அவசியமா, வேணுமா, இதை நீங்க பல தடவை கேட்டுட்டீங்கன்னா இல்ல ஆமா ஆமான்றதுக்கு எப்படி ஆமான்னு சொல்லி பழங்க, இல்லைன்னு சொல்றத சொல்லுங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லி பழகுங்க, இல்லைன்னு சொல்றதுல உறுதியா இருக்கு. எப்படி இல்லைன்னு சொல்றதுன்னா அப்புறம் அவ்வளவுதான் உட்காந்து வேண்டியது. முதல்ல கல்யாணம் கட்டிட்டார் ஆபிரகாம், அப்புறம் 2 பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிறாங்க. யாரு? சாராரும் ஆகாரும். இப்ப அவரு இப்ப ஏமா நீ தானமா சொன்ன, இப்ப நான் தான் சொல்றேன், பொம்பளை வெளியே அனுப்புகிறாங்க. உள்ள கொண்டு வர்றது அவருக்கு ஈஸி, வெளியே கொண்டு போறது சாராளுக்கு ஈஸி. ஆனா ஆபிரகாமுக்கு ஈஸியான விஷயம், உறவு ஒன்று வந்திருக்குல்ல, ஒரு பந்தம் உருவாயிருக்குல்ல, இவனுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அவனுக்கு பணம் கிடைச்சது. ஆண்டவர்கிட்ட போனான், ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சாரா என்ன சொல்றாங்க, அதை செய்ய போட முடியும். முதல்ல பேசுகிறத கல்யாணம் பண்ண, இப்ப அவன் என்ன சொல்றாங்க, அதை செய். ஆகார் அவளை நான் பார்த்துக்கிறேன், கிளம்பிட்டு. ஆகார் ஆண்டவர் பார்த்துக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? யார் கேட்டாலும் இசைவுகளுக்கும் இணக்கங்களுக்கும் கவனமா பதில் சொல்லும். முடிச்சிடலாமா? சொல்லுங்க பார்க்கலாம், என்னெல்லாம் பார்த்தோம். 1 முதல்ல என்ன வாசிக்கணும், கொஞ்சம் சொல்லுங்க. இறை மீட்பின் உறவை அனுபவிக்கிற குடும்பமா நீங்கள். 2வது, இறை வார்த்தையின் கட்டுப்பாட்டில் உங்கள் குடும்பம் இயங்குகிறதா. 3வது, இறை வாழ்வின் எதிரிகளுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறீர்களா. 4வது,
இறைவனுக்கு எதிரான கவர்ச்சிகளுக்கு விலகி இருக்கிறீர்களா? ஐந்தாவது, இசைவுகளுக்கும் இணக்கங்களுக்கும் தெளிவு நிலையோடு இருக்கிறீர்களா? யாரா இருந்தாலும் ஆமான்னு சொல்றதுக்கு ஆமான்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்றத ஜெபம் தலைகளை தாழ்த்தி கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த காலை